Peacemakers of Christo. உன்னுடைய கைகளையும் கால்களையும் முகத்தையும் கட்டி வைத்தவர் யார்? உன் வாழ்க்கையை கட்டியவர் யார்? உனக்கு விடுதலை வேண்டுமா? யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43வது வசனத்துல இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, நாளிலே ஆண்டவரே அந்த கல்லறையில் முன்னிலையிலே சென்று லாசரை உயிர்ப்பிப்பதற்காக அப்பாவிடம் ஜெபித்து ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை, உம்முடைய பரிசுத்த சக்தியை, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை, உம்முடைய பரிசுத்த அன்பை அந்த வேளையிலே வெளிப்படுத்தினீரே ஐயா. லாசரே வெளியே வா என்று கூறினீரே ஆண்டவரே. அப்பா, அவன் உடல் வழியாகவும் ஆண்டவரே உள்ளத்தின் வழியாகவும் ஆத்மாவின் வழியாகவும் அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய ஆத்மாவையும் உள்ளத்தையும் முதலிலே நீர் ஆண்டவரை கட்ட அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே. ஆமாப்பா, இன்று எத்தனையோ பிள்ளைகள் மன அளவிலே ஆண்டவரை கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு கணவனும் மனைவியோடு வாழல ஆண்டவரே. ஆண்டவரே மனைவி கணவனோடு வாழல அப்பா. ஆண்டவரே அவர்கள் உள்ளமெல்லாம் ஆத்மா எல்லாம் யாரோடையோ எவனோடையோ எவளோடையோ கட்டப்பட்டு இருக்கிறது சுவாமி. இன்று தாம்பதிய வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகள் உடைந்து எதற்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ கணவன்மார்கள் மனைவியை இழந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ கணவன் மனைவியை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆண்டவரே. எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எத்தனையோ மனைவிமார்கள் மரித்து போயிருக்கிறார்கள் ஐயா. தேசப்பா, தெய்வ கர்த்தாவே, என்று குடும்ப வாழ்க்கையில பிளவுகள் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஐயா. என் மகன் என்ன விட்டுட்டு போயிட்டான்ப்பா. என் மக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. என் மக ஆண்டவரே எங்கேயோ மரித்து போய்விட்டாள் ஐயா. இயேசுவே, மகனை இழந்து மகளை இழந்து கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஆண்டவரே என் பிள்ளை வெளிநாட்டுல போய் கிடக்கிறான் ஆண்டவரே என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. இயேசப்பா, குடும்ப சுமைகளை சுமக்குகிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. இயேசுவே, என் வாழ்க்கை பாலடைந்து போய் கிடக்குது ஐயா. என் வாழ்க்கை நாற்றம் அடிக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்பா. இயேசப்பா, பலவித பிரச்சனைகளை உன் பிள்ளைகள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா, நாங்க எல்லாரும் சாக்கடையில மிதக்கிற பிய போல மாறிட்டோம் ஆண்டவரே. ஆமாப்பா, துர்வாசனை நடக்குது ஆண்டவரே. அன்று லாசரையும் ஆண்டவரே அந்த மக்கள் அனைவரும் அப்படிதான் நினைத்தார்கள் ஐயா. 4 நாட்கள் உடல் அழுகி போய் கிடக்கும் என்று நினைத்தார்கள் ஐயா. ஆனால் உம்முடைய வார்த்தை உயிர் கொடுத்தது ஐயா. ஐசுவே, உம்முடைய வார்த்தை உயிர் கொடுத்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சாக்கடை ஆண்டவரே நாற்றத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரே அந்த அழுகிய நாற்றத்திலிருந்து ஆண்டவரே அவனுக்கு நீர் விடுதலையை கொடுத்தீர் சுவாமி. ஆமாப்பா, உம்முடைய வார்த்தை ஒளியாக பாய்ந்தது ஆண்டவரே. அவன் உள்ளத்துக்குள்ளாய் பாய்ந்தது ஆண்டவரே. அவன் ஆத்துமாவை எழுப்பியது ஆண்டவரே. அவன் எழுந்தான் சுவாமி. ஆமாப்பா, அவன் எழுந்து வந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் உடல் வழியாக கட்டப்பட்டிருந்தான் ஐயா. அந்த துணிகள் அவனை ஆண்டவரை கட்டி வைத்திருந்தது ஆண்டவரே. இன்று என் குடும்பமும் கட்டப்பட்டு இருக்குது ஐயா. ஆசுவே, துக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. செய்வினை மாயம் மந்திர தந்திரங்களினால கட்டப்பட்டு இருக்கிறது. ஏவல்களினாலே கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. தகடுனால கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. பொறாமையினால கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏழ்மையிலும் வறுமையிலும் கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. துக்கத்திலும் கடின இருதயத்திலும் கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டத்துல கஷ்டத்துல நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் சுவாமி. கடனாலே கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே.
நோயினால பலவிதமான பலகீனத்தினால கட்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. சோர்வினால கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. டிப்ரெஷனால கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, ஒரு காரியமும் ஒரு விண்ணப்பமும் நிறைவேறாமல் கட்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா 4 வகையிலும் கட்டப்பட்டு இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என் உடலும் கட்டப்பட்டு இருக்கிறது, என் உள்ளம் கட்டப்பட்டு இருக்கிறது ஐயா, என் ஆத்மா கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா நான் எப்படிப்பா இயேசுவே வெற்றி அடைவேன், விடுதலை அடைவேன் தெரியல ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு, உம்முடைய வார்த்தை எனக்கு மீட்பை கொடுக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்பா. ஆமாப்பா, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரே நின்னுடைய காலை பிடித்து கொண்டு கேட்கிறேன் ஆண்டவரே, சாஸ்தாங்க படி கேட்கிறேன் ஐயா. ஏசப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீர்தான் சுவாமி. என் குடும்பம் அழிஞ்சுகிட்டு இருக்குது ஆண்டவரே, என் குடும்பம் அழிஞ்சுகிட்டு இருக்குது அப்பா. ஏசப்பா என் குடும்பம் அழிஞ்சுகிட்டே இருக்குது அப்பா, தினம் தினம் அழியுது ஆண்டவரே. என்னை காப்பாத்த வருவீரா சுவாமி. இயேசுவே காலம் தாமதியாயும் ஆண்டவரே. அப்பா பிதாவே காலம் தாமதியாயும் சுவாமி. பரிசுத்த ஆவியே காலம் தாமதியாதையும் சுவாமி. ஏசப்பா எங்கள் மீது மனம் இறங்கும் ஐயா. எங்களுக்கு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. மடி பிச்சை கேட்கிறோம் ஐயா, வாழ்க்கை பிச்சை கேட்கிறோம் ஆண்டவரே. என்ன காப்பாத்தி விடுங்கப்பா, என் பிள்ளைங்களை காப்பாத்தி விடுங்கப்பா. இயேசுவே குடிகாரனா மாறி கிடக்கிற என் கணவனை பாருங்க ஐயா, குடிகாரனா மாறி கிடக்கிற என் பிள்ளைய பாருங்கப்பா. இயேசுவே அவர்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. போதை பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் ஆண்டவரே அடிமையா கிடக்கிற என் பிள்ளைங்களை காப்பாத்துங்க இயேசுவே. எனக்கு வாழ்வுக்கை கொடுங்க ஆண்டவரே, வல்லமையால நிரப்புங்க எங்களை ஆண்டவரே. நீர்தான் ரட்சிப்பீர், எங்கள் மீது கருணை கொண்டு எங்களோடு இருப்பீர். எனக்கு தாயாக தந்தையாக என்னை வந்து வழி நடத்துவீர் என்று முழுவதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா,
என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.